عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லா புகழும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முள்ளும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய குடும்பவியல் என்ற தலைப்பிலே அல் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த செய்திகள் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில இன்றைய தினம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக கணவன் மனைவி என்ற இரண்டு முக்கியமான குடும்ப அங்கத்தவர்களில் இவர்களுடைய கடமைகள் எப்படி அமைய வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்ற அந்த வரிசையிலே கணவன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பல செய்திகளை சென்ற வாரம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் அல் குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கணவன் மனைவிக்கு எப்படி உண்மையான ஒரு கணவனாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு கணவனாக இருக்கக்கூடியவர் வெறுமனே இல்லற தேவையை கருத்தில் கொண்டு மாத்திரம் ஒரு மனைவியுடன் வாழக்கூடாது. அந்த மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள், அந்த மனைவிக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள் எல்லாம் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு கணவனாக ஒவ்வொரு முஸ்லிம் கணவனும் இருக்க வேண்டும். பெரும்பாலான குடும்பங்கள்ல இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகள் என்னவென்று அறியாத காரணத்தினால் பலதரப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல கணவன் ஆணாதிக்க போக்குள்ளவராக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நிறைய குடும்ப விவகாரங்கள்ல பிரச்சனைகள்ல கணவன் தான் ஆண் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி எல்லா விஷயத்திலும் கணவனுடைய சொல்லுதான், கணவனுடைய பேச்சுதான், கணவன் எதை சொல்கிறாரோ அதுதான் ஒரு குடும்பத்துல எல்லா வகையிலும் மேலோங்கணும் என்ற மாதிரியும் மனைவிய ஒரு அடிமையுடைய அந்தஸ்துல வைத்து குடும்பம் நடத்துவதையும் நாம் பார்க்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு மாற்றமாக உண்மையான பாசம் மிகுந்த ஒரு கணவராக வாழ்ந்திருப்பதை நபிகள் நாயகத்துடைய வரலாறு நாங்க பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியின் ரசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. மனைவி எதை விரும்புறாங்களோ, மனைவி எதை ரசிக்கிறாங்களோ அந்த ரசனைக்கு இடம் கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெருநாள் தினத்துல சூடான் நாட்டவர்கள் போர் கருவிகளை கேடயங்களை எல்லாம் வச்சு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. வீர விளையாட்டு, சும்மா ரெஸ்லிங் மாதிரி, உண்மையான விளையாட்டு இல்ல, ஒரு மல்யுத்தம் மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேக்குறாங்க, தஸ்தஹீன தன்துரீன், இதை நீங்க பார்க்க விரும்புறீங்களா என்று கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாம் ஆமா அல்லாஹ்வின் தூதரே, நான் இதை பார்க்க விரும்புறேன், இந்த மாதிரி வீர விளையாட்டுகள் எனக்கு விருப்பம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஃபஅகாமனி வராஹு ஹத்தி அலா ஹத்திஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பின்னாடி
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிறுத்தி வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முகம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முகம் உரசுற அளவுக்கு, அதாவது கன்னங்கள் இருவருடைய கன்னங்கள் உரசி வைக்கிற அளவுக்கு ரசூலோட பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி, ரசூல் ஆயிஷா நாயுடைய தலை ரசூலுல்லாஹ்வுடைய ஷோல்டருக்கு பக்கத்துல நம் இருவருடைய கன்னங்கள் தொடுகின்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை நிறுத்தி வச்சாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தூனக்கும் யா பனி அர்ஃபிதா, பனு அர்ஃபிதா குலத்தாரே, ஹத்தா இதா மலில்து, நீங்க உங்களோட பாட்டுல விளையாடுங்க, உங்களோட வீர விளையாட்டை காட்டுங்க, நான் சலிப்படையும் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவனோட விளையாட்டை தொடருங்கன்னு சொன்னாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் இவங்க சலிப்படைஞ்ச உடனே ஹஸ்புகி, உங்களுக்கு இது போதுமா, பார்த்தது போதுமா என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நஅம், போதும், எனக்கு நான் நல்லா பார்த்து ரசிச்சிட்டேன், ஃபல்ஹபி, அப்படின்னா உள்ள போங்க, வீட்டுக்குள்ள போங்க என்று ரசூல் அனுப்பி வச்சதாக ஒரு செய்தி வருது. எவ்வளவு பெரிய ஒரு இயல்பான ஒரு தத்துவத்தை சொல்லுதுன்னு பாருங்க. மனைவி தன்னுடைய மனைவி வீர விளையாட்டுகளை ரசிக்கிறாங்க, மார்க்கம் அனுமதிச்ச ஒரு விளையாடுறாங்க. பெருநாள் தினத்துல வேற, அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டவுட்ல சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா அல்லது நானா கேட்டேன்னு ஞாபகம் இல்ல, ஆனா என்கிட்ட நீங்க இதை பார்க்க விரும்புறீங்களா என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்ப நான் ஆமா விரும்புறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வே நின்று பக்கத்துல இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட கன்னத்தோட கன்னம் பக்கத்துல உரசுற அளவுக்கு வச்சு போதுமா என்று நான் சலிப்படையும் வரைக்கும் என்ன பார்க்கிறதுக்கு எனக்கு அனுமதிச்சாங்க என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு ரொமான்டிக் ஃபுல் ஒரு லைஃப் பாருங்க, எவ்வளவு ஒரு பாசத்தை பகிர்ந்து இருக்கிறாங்கன்னு பாருங்க, எவ்வளவு அன்பா இருந்து இருக்கிறாங்க, எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. மனைவியோட விரும்புறதுனால அந்த விருப்பத்துக்கு இடம் கொடுத்து மார்க்கத்துடைய வரையறைக்குள்ள விரும்பணும். மனைவி கண்டதை விரும்பினா அது கொஞ்ச நாள் ஒரு பன்றி இறக்கி சாப்பிட்டோமா ஆசையா இருக்குதுன்னு கேட்டா எடுத்து கொடுக்கலுமா, ஒரு ரசமே இப்படி எல்லாம் ரசிக்கலாமா என்றுதான் கேட்கணும். மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட அந்த வரையறைக்குள்ள இருந்து மனைவி ஒன்றை விரும்பினால் அந்த விருப்பத்துக்கு இடம் கொடுக்கணும், அதுக்கு என்ன நேரம் ஒதுக்கணும். அல்லாஹ்வின் தூதர் யாரு, எவ்வளவு பிஸியான ஒரு மனிதர், எவ்வளவு பொறுப்புகள் சுமைகள் இருக்குது, எவ்வளவு டயர்டா இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு இரவு முழுக்க தொடரும், பகல் முழுக்க தாவா பிரச்சாரம், சமூக பணி, ஜனாதிபதி, வீட்டுல வேற அவங்களுக்கு ஏதாவது வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். பெருநாள் தினம் என்று கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவிய அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் என்றதை நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்தாங்கன்ற செய்தி நாங்க பாக்குறோமா இல்லையா? நாங்க எங்கட மனைவிக்கு இப்படி இடம் கொடுக்கிறோமா, இப்படி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கட லைஃப்ல எங்க மனைவியோட விரும்பின காரணத்துக்காக வேண்டி நான் எங்க மனைவியோட நேரம் கழிச்சிருக்கிறேன். சில நேரம் மனைவி சொல்லுவாங்க, எங்க விரல்ல கொஞ்சம் சொடக்கி எடுத்து விடுங்க என்று சொன்னா இவனுக்கு காலை பிடிக்கிறது கேவலம், நீ தான் ஏன் காலை பிடிக்கணும், ஏன் கால சொடக்கு நீ எடுத்து விடு அப்படின்றான். நீ கொஞ்சம் சொடக்கு எடுத்து விட்டா அவனுக்கு என்ன ஆக போகுது? மனைவி தானே கேட்கிறாங்க. மனைவி அவங்க வீட்டு வேலை செய்யறது லேசான வேலை. ஒரு நாளைக்கு வேலை பார்க்க சொல்ற வீட்டுல ஒரு ஆம்பளைக்கு முன் பெருசா கதைப்பான், பஜாருக்கு போறோம், அதை பண்றோம், இதை பண்றோம் என்றுவான். சரி, ஒரு நாளைக்கு வீட்டுல இருந்து கொஞ்சம் புள்ளையில மேய்ச்சி பாருங்களே என்று கொடுத்து பாருங்க, ரெண்டு நிமிர்ந்துரும். இந்த லீவு நாள்ல வீக்கெண்ட்ல கூட பிள்ளைகளோட நேரத்தை கழிக்கிறாங்களா? கணவன் நேரத்தை கழிப்பாரா? வீக்கெண்ட்ல ஒரு போன்ல தான் இருப்பாரு. அந்த வீக்கெண்ட் நாள்ல ஒரு டயர் பாருங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாள் கணவனுக்கு சொல்ல, நீங்க காலையில இருந்து நைட்டு வர காட்ட நான் என்னென்ன வேலை பண்ணுவோம் அதெல்லாம் நீங்க செஞ்சு காட்டுங்க. ஒரு நாளைக்கு ஆளை விடு வேண்டுவா, தோல்வி அப்ப ஒப்புக்கொள்ளுவான். எவ்வளவு கஷ்டப்படுறோம். காலையில எழுப்பினா இவர் மாப்பிள்ள மூஞ்ச கழுவி வந்து டீ கழிக்க வேணும், டீல கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன பின்னா வச்சா அதுக்கு வேற கதை. அதுக்கு பிறகு காலையில சாப்பாடு, காலை உணவு, டிஃபன் ரெடி பண்ணி கொடுக்கணும். திரும்ப இடையில நொறுக்கு தீனி எதையாவது கொடுக்கணும். ஒரு 10-11 மணிக்கு திரும்ப என்ன சரி வேணும் என்றுவான். வாயு நம்ம 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 என்றுதான் நம்ம என்றா நல்ல பல்லு பொடியை கொஞ்சம் எடுத்து கொடுக்க, சப்பி கொண்டு ருசிச்சு கொண்டு இருக்க சொல்லி அதுக்கு என்ன சரி செஞ்சு கொடுக்கணும். ஒரு ஜூஸ் கிடைக்காதாண்டுவான். மழை காலத்துல சூடா ஏதாவது கேட்பான், டீ கிடைக்காதா, காஃபி கிடைக்காதா. அதே வெயில் காலம் இருந்தா ஜூஸ் கிடைக்காதா, 1008 விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருப்பான். சும்மாதான் இருப்பான் வீட்டுல.
ஏன் போனை கொஞ்சம் கொண்டு வந்தா, ஏன் டவலை எடுத்து வந்துட்டா, ஏன்னா சாரம் எங்க அதை கொண்டு வந்துட்டா, எல்லாத்தையுமே கொண்டு வந்து மாப்பிள்ளையோட கையில கொடுத்துடணும். ஒரு பெரிய மகாராஜா இவன் கையில எல்லாத்தையும் 2கா 3கா மடிஞ்சு அது கொஞ்சம் லேட் ஆயினா அடியே டக்கண்டு வாடி ஒரு கத்து, அடியே புடியே என்று வேலை வாங்குற வேலைக்காரிகள் மாதிரி வீட்டுல குடும்பம் நடத்துறாங்களா இல்லையா? இந்த லட்சணத்துல ரசனைக்கெல்லாம் இடம் கொடுப்பானா? அவன் சும்மா சொல்றேன்னு வைக்கிறேன். இந்த பாருங்க, நான் ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல, இந்த சமையல் எப்படி இருக்குதுன்னு பாருங்க, நல்ல டிஷ் ஒன்று செய்யறாங்க. ஓடி இதெல்லாம் நம்மட வேலையா? நம்மட சீன்ல இல்ல, இதெல்லாம் நம்மட ஃப்ரேமுக்குள்ளே இல்ல, இதெல்லாம் இப்படி செய்ய வேணாம். அப்படியா? அவனுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். சரி, மனைவி காட்டுறாளே என்னமோ டிஷ் அப்படியா, இது எப்படி செய்யறது? இப்படி நாங்க கேட்கணும் அவங்க கிட்ட, அவங்களோட நாங்க பகிரணும், அவங்களோட நேரத்தை ஒதுக்கணும், அவங்களோட ரசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு நல்ல வழி இருந்ததுன்னா ஒரு புடவை மெட்டீரியலை பத்தி பேசுங்க. அந்த ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் வந்திருக்குது, காட்டன் மெட்டீரியல் ஒன்று வந்திருக்குது, இந்த மாதிரி ஒரு சுடிதார் வந்திருக்குதுன்னு பேச்ச போட்டு பாருங்களேன். அவங்களோட பல்லு 32 64 சிரிப்பாங்களே, ஏன் அவ்வளவு ஆசை? அவங்களோட ரசனை. அல்லது கார்டனிங் பண்ணுவாங்க சில பேர், இருக்கிற சின்ன வீட்டுல கூட அந்த தொட்டிகள் எல்லாத்தையும் செஞ்சு அமைச்சு பூப்போச்சி எல்லாம் வச்சு அதை அலங்கரிக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் இதை பாருங்களேன், கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்களேன், அவங்களோட ரசனை அது. அப்படி பூ எல்லாம் இருக்கணும், அதை அழகா வைக்கணும், அவங்களோட ரசனை. கொஞ்சம் தண்ணி புட்டிகளை பூமரத்துக்கு ஒரு நாள் வீட்டுல இருந்தா இவட கர வர இதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பான். சொல்றோமா இல்லையா? ஒரு நாள் லீவ்ல இருக்கலாமே வேலை தந்து கொண்டே இருப்பான். கொஞ்சம் உட்கார்ந்தா போதுமே கடைக்கு அனுப்பி கொண்டே இருப்பான். இப்படித்தானே சொல்றோம். அவங்களோட ரசனை பூவை வச்சு ரசிக்கிறாங்களா? அதுக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு பைண்டிங் வரும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சில பேர் இருப்பாங்க தையல் வேலை செய்வாங்க, அது உழைப்புக்காக மட்டும் இல்ல, அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஹாபியா கூட சில பேர் செய்வாங்க, ரசிப்பாங்க. அது ஒரு திறமை. தையல்ன்றது எல்லாருக்கும் தைக்கணுமா? சும்மா தைக்க சொல்லுங்க, ஒரு புடவையை வெட்டி அது எடுத்து சேவ் பண்ணி அடையாளம் வச்சு கிச்சு தச்சு கிச்சு எடுக்கும் போது நாங்க தச்சா கணத்து கையா மாறி கை கணத்தா மாறி எல்லாம் அப்படி நின்று சோளக்காட்டு பொம்மை மாதிரி தான் நின்று நம்மளுடைய ட்ரெஸ் நாம தச்சா. அவங்க அதை ஒரு ரசனையோட செய்வாங்க. கொஞ்சம் ஊசில நூலை கோர்த்து தர சொன்னா அதுக்கு ஏறாம். கொஞ்சம் அந்த புடவையை கொஞ்சம் பிடிக்கல, டேப்பை வச்சு அளப்புமே, கொஞ்சம் வெட்டுவோமே, வாங்கல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே. இந்த மாதிரி அவங்க பெண்கள் அவங்களுக்கு சில ரசனைகளை வச்சிருப்பாங்க. அந்த ரசனைகளை நாங்க இனம் கண்டு நமக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். சின்ன ஒரு நேரம் அதுக்காக அவங்களுக்கு ஒதுக்குறது இருக்குது. உளவியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க ரொம்ப நிறைய நீங்க மணித்தியால கணக்குல நீங்க வேலை செய்யணும்ல அவங்க எதிர்பார்க்கவும் மாட்டாங்க, அந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க கொண்டாட்டி வேலை கொடுத்தா எந்த நேரமும் நீங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அவருக்கு அது சரி வராது, நாங்கத்தான் இதை செய்யணும். 2 காரணம் இருக்கு. ஒன்று உருப்படியா செய்ய மாட்டான்னு தெரியும். கொஞ்சம் கட்டையில தட்டி விடுங்கன்னு சொன்னாலும் ஒழுங்கா தட்டுவான, இவன் தட்டுன்ற பேரை எரிக்கிறதே சீச்சிட்டு போவான். அதனால அவங்களோட கையாலேயே அந்த உடுப்பு மடிச்சு வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நாங்க கொஞ்சம் நேரம் அவங்களோட ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது இருக்குதே, அது பெரிய ஒரு பைண்டிங், ஒரு பாண்டை ஏற்படுத்தும். அப்ப இது ஆண்கள் என்ன செய்யணும்? மனைவிமார்களை வென்றெடுக்கணும் வேண்டாம். நீங்க எங்க போனாலும் உங்களோட மனைவி உங்களுக்குரிய மனைவியாகவே இருக்க வேண்டாம். இந்த மாதிரி சில ரசனைகளுக்கு அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு நீங்க வாழ பழகிக்கோங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைப்பான். அடுத்தது குடும்பம் என்று சொல்லும் போது 2 பேர் 2 விதம் தானே. ஒரே கையில 5 விரல்கள் இருந்து அது 5 விதமாக இருக்குது. ஒரே குடும்பத்துல ஒரே தாய் தந்தையிட பிள்ளைகளா இருந்தா 5 குழந்தைகள் 5 விதமா யோசிக்கிறாங்க. ஒரே பிளட் தான் ஓடுது, ஆனா 5 விதமா யோசிக்குது. இன்னைக்கு என்ன சமைக்கணும் ஒரு வீட்டுல கேட்டு பாருங்க. புள்ளல் 3 பேரை வச்சு ஒன்று சொல்லும் இறைச்சி என்று, இன்னொன்னு சொல்லும் மீன் என்று, இன்னொன்னு சொல்லும் கோழி. டொஸ் போட்டு தான் சமைக்கணும். கருத்து சுவை ரசனை வித்தியாசமா போகுது. அப்ப 2 பேர் 2 விதமான சூழ்நிலைகள்ல வளர்ந்து வராங்க. அவங்க வளர்ந்து இல்லற வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை ஒப்பந்தத்தை நம்பி அந்த வாழ்க்கையில அவங்களோட கைகோர்த்து கொண்டு போகும்போது அவங்களோட அந்த சூழல், அவங்க வளர்ந்த இடம் 2 சூழல்ல வளர்ந்ததுனால 2 விதமான குடும்ப அமைப்பு. ஒரு குடும்பம் ஜொலி குடும்பமா இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் டக்கா புக்கான்னு சிரிக்கிறது தான் வேலையா இருக்கு. ஜோக்கு குடும்பம், நகைச்சுவை உணர்வு கூடுதலான குடும்பங்கள் இருக்கின்றன. சில குடும்பங்களை பாருங்க,
சும்மா எதுக்கிறதால என்றது என்னத்துக்கு சிரிக்கிறதுன்னே இருக்காது. சில குடும்பங்கள் ஒருத்த உரம் ஓட்டாம இருக்கு, சிரிக்கவே அதுகள் எவ்வளவுதான் சிரிப்பு காட்டும், சிரிக்க கூடாது என்ற ஒரு சபதம் எடுத்து வந்து நிற்கும் சில குடும்பங்கள். அது வந்து சீரியஸ் கண்டிஷன், எப்ப பார்த்தாலும் சீரியஸாவே அவனோட மூட மெயின்டைன் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, எதெடுத்தா ஹுப் ஹுப் என்று இருப்பாங்க, முகத்தை பார்த்தாலே ஒரு 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 பொலிவு இருக்காது, ஒரு கட் அண்ட் ரைட் டைப்ல இருப்பாங்க. இந்த ரெண்டு ஃபேமிலியில ரெண்டு பேர் வந்து குடும்பமா சேர்ந்தா, நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு ஃபேமிலியில கணவனும் ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியில வந்து ஒரு மனைவி வந்து சேரும் போது, இவன் எப்ப பார்த்தாலும் ஜோக் அடிச்சு கொண்டிருக்கும் போது அவன் என்ன பாப்பா தெரியுமா, இது ஒரு கோமாளி கேஸ், எப்ப பாரு சிரிச்சு கொண்டே இருக்குது, இப்படி இருக்கும். இதே நேரத்துல இவன் அவளை பார்த்து என்ன நினைப்பான் தெரியுமா, இது ஒரு ரொபோ மாதிரி, என்ன ஒரு உணர்வே இல்லாம இருக்குது, எப்ப பாரு மூஞ்ச கல்லு மாதிரியே வச்சு கொண்டு இருக்குது, மூஞ்ச உருக்காது உருக்காது, நான் உருக்கல சும்மாதான் இருக்கிறேன்னு சொல்லுவா. அவன் சொல்ல நான் உருக்கல சும்மாதான் இருக்கிறேன், ஆனா உருக்கிற மாதிரியே இருக்கு. அப்ப ரெண்டு விதமும் தானே. அப்ப பார்க்கணும் எல்லாமே எங்கடே லெவல்ல எங்கடே டெஸ்டிங்ல வந்து நிக்காது, எங்கடே ரசனைக்கு ஏத்த மாதிரி, எங்கடே உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி, எங்கடே அந்த சுவைக்கு ஏத்த மாதிரி ஜோடி அமையாம இருக்கிறான். அப்ப பிரச்சனைகள் வரும். கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம் என்று ஆகும். வேண்டாத கொண்டாண்ட கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம் தானே என்ற மாதிரி ஆகும். இந்த நேரத்துல குறைகள் நடக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் நிகழலாம். அந்த மாதிரி வந்தா நீங்க வெறுக்கிற ஒரு காரியத்தை உங்க மனைவி கிட்ட பாக்குறீங்க, நீங்க விரும்பாத ஒரு விஷயத்தை மனைவி கிட்ட பாக்குறீங்க, குறிப்பா என்ற உம்மாட முன்னாடி எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டா, அதை பாக்குறீங்க, உன மனைவிட ஒரு மைனஸா விளங்குது. அல்லது என்ற நண்பர்கள் வந்தா மதிப்பு கொடுக்க மாட்டா, எப்ப பாரு சலாம் முழாங்கண்டி கூட்டாளி மகள் வந்தா வீட்டுல உட்கார்ந்து போக மாட்டாங்களே சில பேர், அவனோட வாழ்க்கை பூரா அதுக்குள்ளே சாப்பாடு வரக்கால இருப்பாங்க, வந்தமா பேசினமா முடிச்சமா போனோமா இருக்கணும். அப்ப இவன் என்ன செய்வா, அந்த ஃப்ரெண்டு வந்தா இவனோட போக மாட்டானோட என்ன செய்யறது, கிளாஸோட உடைக்கிறது, குசின் இல்ல கிச்சன்ல ஒரு கிளாஸ கீழே போட்டோன்னே இவன் கூட்டாளி மகள் மூஞ்ச பார்த்துக்கொள்ளா, ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கிளாஸ் நம்ம தலைக்கு விழும் போது நாங்க போயிடணும், அதுக்குதான் சிக்னல் வருது. இது இவனுக்கு விரும்பாது, பிடிக்காது. இவன் பாக்குறான் என் ஃப்ரெண்ட்ஸ் மார்கள்ட்ட முன்னாடி அவன் கேட்பான், நீங்க ஹேண்ட் பேக்கா, யாருக்கிட்ட, மாப்பிள்ளை கிட்ட கூட்டாளி கேட்பான், உங்களோட மாப்பிள்ளை கிட்ட நீ ஹேண்ட் பேக்கா, உங்க பொண்டாட்டிய ஹேண்ட் பேக்கா வச்சுக்கிறியா, எங்க போனாலும் அவளை பின்னிக்கே முறை சுத்தி கொண்டே போகணும், அவ சொல்றதே கேட்கணும். செலவு கேட்பா, என்ன பாவாடை ஆட்சியா கேட்பாங்க, பாவாடை ஆட்சியா பொருளோட ஆட்சியா, இப்படியெல்லாம் சில வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது சமூகத்துல கேட்பாங்க. இது இவனுக்கு வெறுப்பு, இல்லைன்னா நம்மளை இன்சல்ட் பண்ற மாதிரி நடக்கிறான், வெறுப்பாக இருக்கலாம். அதுதான் உச்சத்தை அடைஞ்சி ஒரு கட்டத்துல விவாகரத்து அளவுக்கும் போகும். அல்லாஹ் இந்த விஷயத்துல என்ன மனோநிலைகளுக்கு தாரான் என்று சொன்னா, அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் கரைத்துமோ முன்ன, நீங்கள் அவர்களை வெறுக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல, ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்க எதை வெறுக்கிறீங்களோ வயஜ்அலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அந்த விஷயத்திலே அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை வைத்திருக்க கூடும். அல்லாஹ்ட ஓர்டரை பாருங்க, எப்படி உளவியலை சரி செய்யலாம் என்று பாருங்க. இந்த மாதிரி நான் சொன்ன கேரக்டர்ல ஒரு மனைவி ஒருத்தனுக்கு அமைஞ்சா அவனோட வாழ்க்கை பூரா பிரச்சனை, நிம்மதியை தொலைப்பானே, நமக்குரிய மதிப்பு இல்லாம போகுது, நம்மளை மதிக்கவே மாட்டேன்றாவே, எவ்வளவு காலத்துக்கு தான் இவளோட வண்டியை ஓட்டுறது என்ற மாதிரி ஒரு உணர்வு வரும். அப்ப இவனுக்கு வாழ்க்கை வெறுத்துரும், விவாகரத்தா போகணும் என்ற மாதிரி யோசிப்பான். அல்லாஹ் சொல்றான், நீ எதை வெறுக்கிறியோ அந்த விஷயத்தில் அல்லாஹ் உனக்கு அதிகமான நன்மைகளை செய்யக்கூடும், உன மனசை நீ சரி செய்து கொள். சில நேரம் அவன் ரஃப் டைப்ல இருப்பா தானே, அது எங்களுக்கு வெறுப்பா இருக்குன்னு தானே, ஆனா அவன் ரஃப்பான வழியில அவன் அந்த கட்டன் ரைட்டா பழகின அந்த டீசன்ட் டிசிப்ளின் ஆர்டர் ஒழுக்கத்தோட வளர்ந்த அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் அது காட்டுது. நீ நகைச்சுவையா இருக்கிறதுனால நீ அவனை நகைச்சுவையா எதிர்பார்க்கிறாய், ஆனா அவ கட்டன் ரைட்டா இருக்கிறா, அவனோட கட்டன் ரைட் அவனோட ஒழுக்கத்துக்கு கை கொடுக்கும். அவ எல்லாத்தோடையும் வள வள கொல கொலன்னு பேச மாட்டான், தேவைக்கு தான் பேசுவான், தேவையானதை மட்டும்தான் பகிர்வான், தேவையில்லாம யாரோடையும் செக் பண்ண மாட்டா, தேவையில்லாம யாரோடையும் போன் பேசவும் மாட்டா, தேவையில்லாம யாருக்கும் ஹாய் சொல்ல மாட்டா, ஹலோ சொல்ல மாட்டா, சலாம் சொல்ல மாட்டா, பல்ல இழிக்க மாட்டா. அப்படி நன்மை
நல்லது தானே அது, நல்லது தானே. அவ உங்களோட பாசமா இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நீங்க ஒரு கட்டத்துல அவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு நீங்க ரஃப் அடிக்கிறது ஸ்ட்ரிக்ட் அடிக்கிறதெல்லாம் நல்லது. அதுக்காக என்னோட எல்லாம் இப்படி இருக்க வாடா, என்னோட நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணும்னு படிப்படியா நீங்க சொல்லி கொடுத்து சரி செஞ்சு வைங்க, அவ திருந்துவா, அவக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனா நீங்களே திருத்த நினைச்சாலும் சில நேரம் திருத்த முடியாம இருக்குமே. கண்டவனோட எல்லாம் பல்லடிக்கிறது, மார்க்க ரீதியா தேவைக்கு பேசிக்கொள்ளலாங்க, கேள்விகள் கேட்கலாம், மார்க்கத்துக்காக பேசலாம், கருத்துக்களை பரிமாறலாம். நான் எதை சொல்றேன் தெரியுமா, சும்மா ரோட்ல போனவனே சிரிக்கிறது, அங்க போனவனும் சிரிக்கிறது. ஒரு கேஸ் வந்து விவாகரத்து கேஸ், மாப்பிள்ள வந்து சொல்றான் குடும்ப பஞ்சாயத்துல, இந்த பொண்டாட்டி எனக்கு சரியான பிரச்சனை. என்ன பிரச்சனை? இவன் யார கண்டாலும் சிரிப்பான். பிரச்சனை என்னது? யார கண்டாலும் சிரிக்கிறது. அவன் சொல்றா அது என் பழக்கம், நான் யார கண்டாலும் சிரிப்பேன், என் பழக்கம். எப்படி தலை குத்தாகுது பாருங்க, தலைவலி ஆயிடுச்சு பாருங்க. எவனை கண்டாலும் சிரிச்சா மாப்பிள்ளைக்கு தலைவலி வருமா இல்லையா? அவட எண்ணத்துல தப்பான எண்ணம் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த பழக்கம் தப்புக்கு தூண்டுமே, தவறான வழிக்கு வழிவகுக்குமே. அப்ப தேவையான மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கணும் என்றது ஒரு நல்ல பண்பு தான். அது ஓ விஷயத்துல ஓவரா நடந்து அதை சரி செய்யறதுக்கு நீ வழி பண்ண, அதுக்காக வெறுக்காதே, அதுல நன்மைகள் பலதும் இருக்கும். மனைவி மதிக்கிறா இல்ல, அதனால அவ பிரச்சனை பண்றேன்னு சொன்னா அந்த பிரச்சனை பண்ற விஷயத்துல நீ வந்து உன்னோட கண்ணியத்தை நீ இழக்கிற மாதிரி யோசிக்காதே. சில நேரம் உன்னுடைய நண்பர்கள் வீட்டுக்கு வருகிறார்களே, அவனே தப்பான கண்ணோட்டத்துடன் உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறான் இல்லையா? அவன் தப்பான கண்ணோட்டத்துக்கு மனைவி இந்த கிளாஸ கீழே போட்டாலே அது அவனுக்கு இடியா மனசுக்கு விழுந்திக்கும். நாம தப்பா போனா கிளாஸ் வந்து நம்ம தலைக்கு வந்துடும். நீங்க கொண்ட வெறுத்தீங்க, ஆனா அதுல எல்லாம் நல்லதை செய்யக்கூடும். எப்படி எது அமையும் என்று தெரியா. அப்ப நீங்க ஒப்பிட்டு பாருங்க, எல்லாமே எனக்கு வெறுப்பா, எல்லாமே வெறுப்பா, இந்த வாழ் போட்டேலுமா எல்லாமே வெறுப்பா இருக்குது, எல்லாமே வெறுப்பு. ஆனா எல்லாத்திலையும் எல்லாம் நன்மை செய்வான், அது வாழ்க்கையை ஓட்டாது, ஒட்டி போவாது, வெட்டி போயிடும். சில விஷயங்கள் வெறுப்பு, அதிகமான நல்லதுகள் இருக்குது, சில விஷயங்கள்ல வெறுப்பு இருக்குது. இந்த வெறுப்பு பாரதூரமானதாக இருந்தாலும் அதுல சில வேளை அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தரக்கூடும் என்று நீங்க விட்டு கொடுத்து போங்க, காலப்போக்குல சரியாகிடும் என்றது அல்லாஹ் கணவன்மார்களுக்கு சொல்றார். அப்ப இரண்டு விதமான உணர்வுகளோடு வாழ்றவன் என்றதுனால கவனமாக இதை நாம கொண்டு போகணும் என்றதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில இருக்கிறாங்க. அந்த சபையில இருக்கும் பொழுது யார் யார் இருக்கிறாங்க சபையில? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இன்னொரு மனைவி கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாலி நிசாயி ஒரு மனைவியோட வீட்டுல இருந்தாங்க. சில மனைவிமார்களோட ரசூல் இருந்தாங்க, பல மனைவிமார்களோட. ஒரு உம்மஹாத்துல் முஃமினீன் வீட்டுல இருந்து பி ஸஹஃபத்தின் ஃபீஹா தாம், உணவு தட்டு வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவு தட்டு ரசூலோட ஒவ்வொரு டேர்ன்ல தான் ரசூலா மனைவிமார்களோட வீட்டுல இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி கிட்ட இருந்து ஒரு உணவு தட்டு வருது. அவங்க ரசூலா மேல பாசம் கொண்டு கணவர் சாப்பிடாம இருக்கிறாரோ தெரியாது கிடைச்ச உணவுன்னு அனுப்பியிருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, அவங்க அதை உடைக்கிறாங்க. அல்லத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்திஹா யதுல் ஹாதிமி, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இந்த வீட்டுல தங்கி இருந்தாங்களோ அந்த வீட்டுக்கு அந்த உணவு தட்டு வந்த நேரத்துல இவங்க அதை உடைச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல அவ தங்கி இருந்த நேரத்துல வந்த உணவு தட்டை உடைச்சி அதை கொண்டு வராங்க ஒரு பணியாளர். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே அப்படியே குனிஞ்சி அந்த உணவு தட்டை அப்படியே புறக்குறாங்க, உணவையும் அப்படியே புறக்கி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி பாக்குறாங்க. முன்னுக்கு பார்த்தா யாரு இருக்கிறா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய நபி தோழர்கள், சஹாபாக்கள். இன்னும் சொல்ல போனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார் வேடர். மாமனார்ட முன்னாடியே என்ன செய்யறாங்க, இந்த மனைவி இப்படி செய்யறாங்க. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் வேடர், ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பல இடங்கள்ல இந்த விஷயம் குழப்பமா நிக்குது. அந்த வீட்டுல சபை வந்து கண்ணியம் குறைதமாய் ஆகுது. பக்கத்துல இருக்கிறவர் யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு.
ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா என்ன இவங்க இப்படி நடக்கிறாங்க உடனே கேட்கிற ஒரு நிலைமை. இது ஒரு மாதிரியா போச்சா, ஒட்டக்கிறாங்களே உணவு தட்டை. இது சக்கலத்தி பிரச்சனை தானே, அடுத்த மனைவில இருந்து வார பிரச்சனை. இன்னும் ரசூலுல்லாஹ்க்கு மரியாதை இல்லையா அந்த வீட்டுல? அப்படி ஒரு கேள்வி வரும் தானே. அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்லையா? அவனோட முன்னாடி வந்து இப்படி தட்டை உடைச்சா, ரசூலா இருக்கும் போதே தட்டை உடைச்சா இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமா அமைஞ்சிரும் என்றெல்லாம் இப்ப பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போகுது, உச்சத்துக்கு போகுது. ரசூலுல்லாஹ் சர்வ சாதாரணமா கீழே குனிஞ்சு தட்டை தனியா புறக்கி எடுத்து உணவை தனியா எடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உணவு எனக்குரியது, அதனால் தூசி தட்டியாவது சாப்பிட்டுக் கொள்வேன். தட்டு அந்த மனைவிக்குரியது, உடனடியாக அதுக்கு பதிலா ஒரு தட்டை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காரத் உம்முக்கும், முன்னுக்கிற சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, உங்களோட உம்மாக்கு ரோசம் ஏற்பட்டு விட்டது. உம்மாக்கு ரோசம் ஏற்பட்டுச்சான். ரசூலோட மனைவி உணவு தட்டை உடைச்சதா ரசூலா காட்டாம யார் உணவு தட்டை உடைச்சதா காட்டுறாங்க? உம்மஹாத்துல் மூமினீன். இப்ப உடைச்சவங்க யாரு? ஏண்ட மனைவி, அது வேற கணக்கு. அபூபக்கர் உங்களோட மகள், அது வேற கணக்கு. ஆனா உங்களுக்கு இப்ப எந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க? அவங்க தாயின் அந்தஸ்தில். உமர் அவர்களே, உங்களுக்கும் எந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க? தாயின் அந்தஸ்தில். அப்ப ஏண்ட மனைவியில இந்த வேலையை பார்த்தது உமர், ரெண்டு பேரும் உம்மா இந்த வேலையை பார்த்துக்கிறாங்கன்னு டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அந்த குடும்ப ஆளுமே பாருங்க, அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்ததை பாருங்க, எப்படி அந்த விஷயத்தை கூலாக்குறாங்கன்னு பாருங்க. முன்னு கேட்கிறவங்க தப்பா நினைக்கலுமா? இப்ப ரசூலோட பொண்டாட்டி இப்படியா என்று நினைக்கலுமா? அவங்களுக்கு ரசூலோட மனைவி என்ற சிந்தனையை ரசூலா கொடுக்கல. எங்களுடைய தாயார் உம்மஹாத்துல் மூமினீன் என்ற சிந்தனையை ரசூலா கொடுக்கிறாங்க. மைண்ட் அப்படியே இப்ப அவங்க எல்லாம் இப்படி அடங்குறாங்க. பிறகுதான் ரசூலா சொல்றாங்க, தட்டுக்கு தட்டு கொடுத்துருங்க, உணவு எனக்குரியது, நான் அதை பார்த்துக் கொள்றேன் என்றாங்க. இந்த மாதிரி சேம் சம்பவம் உண்டு உங்களோட வீட்டுல நடந்தா. உங்களோட முக்கியமான ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கண்ணியமான ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேர், நாங்க அடிமட்டத்துல பழகுற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவன் முன்னுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவன் சிரிச்சுட்டு போவோம், நாங்களும் சிரிச்சுட்டு போவோம். ரொம்ப ரெஸ்பெக்டபிளா பழகுற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்ல முன்னாடி உங்களோட மனைவி உங்களுக்கு கோபம் காட்டுறதுக்காக வீட்டுல ஒரு பொருளை வேணுமென்றே உடைச்சிட்டு போறாங்க. உங்களுக்கு கோபம் காட்டுறதுக்காக கையில வைக்கிற போனை தூக்கி இப்படி கீழே உங்களோட முன்னுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னுக்கு அடிச்சுட்டு போறாங்க. அல்லது உங்களுக்கு தெரியாம ரூமுக்குள்ள இருந்தாவது ஏதாவது ஓங்கி ஒரு கிளாஸ உடைக்கிறாங்க. நீங்க என்ன செய்வீங்க? மனசாட்சியா சொல்லுங்க, என்ன செய்வீங்க? உங்களுக்கு கோபம் வருமா இல்லையா? உங்களுக்கு ரோசம் வருமா இல்லையா? உடனே என்ன பண்ணுவீங்க? அடியே உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், ரொம்ப ஓவரா தான் போற, நீ எவ்வளவு பொறுத்தாலும் எவ்வளவு தான் பொறுமையா இருந்தாலும் இந்த பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குது. பல்ல கடிச்சு கொண்டு இல்ல, இந்த பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குது. ஓவரா போற நீ பல்ல உடச்சுதான் பார்த்துக்கோ. சிலவங்க பேசிக்கொண்டு இருக்க மாட்டாங்க, அப்படியே நீ சாரத்தை எடுத்துக்கொண்டு வச்சு கொண்டு வந்து என்னடி செஞ்ச, என்னடி செஞ்ச, எருமை 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 என் கூட்டாளி மாதிரி எடுக்கணுக்கு. இல்லாட்டி ரூம் அப்படி லெஃப்ட் பண்ணிட்டு அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மகளை போக விட்டுட்டு பெரிய வெக்கே ஹத்தரை கம்மன் எடுத்து கொண்டு வருவான் அடிக்கிறதுக்கு. மண்டலே வந்து குட்டுவான் உருட்டு கத்தையாத இல்லையா? ஏண்ட கூட்டாளி மகளா யாரு வந்தவன், அவன் முன்னுக்கு சொன்னாலும் பரவாயில்லடி, அவன் இழிச்சவாயதான் கொண்டாடிக்கிட்டு அடி வாங்குறவன். நீ யாருட முன்ன என்ன இழிவுபடுத்தினாய்? இவ்வளவு கண்ணியமான கூட்டாளிமார்கள் ரெண்டு பேர் வந்தாங்க, இப்படி பண்ணலாமா என்று கோல் அப்படி பொங்கி வந்துடும். ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு மனைவியை அடிமையா பார்க்கல, மனைவிக்குரிய அந்த அந்தஸ்தை கொடுக்குறாங்க. மிஸ்டேக் தான் பண்றாங்க, தப்பு தான் செய்யறாங்க, ஆனா அவங்களை அட்ஜஸ்ட் பண்றாங்க. இது வெறுக்கத்தக்க ஒரு காரியம் தானே. ஆனா அந்த வெறுக்கத்தக்க காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்ஜஸ்ட் பண்றாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விளைவு எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, எந்த அளவுக்கு அது போகுதுன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட உம்மஹாத்துல் மூமின்கள் அனைவரும் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யாரையும் திருமணம் முடிக்க இயலாம். ஏழுமா? ஏலாம். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே கூப்பிட்டு, இந்த செலவு பிரச்சனை மாற டைம்ல நீங்க என்னை விட்டு விலகி போக விரும்பினா விலகி போகலாம், எனக்கு பிறகு யாரையும் திருமணம் முடிக்க இயலாதவங்களுக்கு எந்த மனைவியாவது விலகி போனாங்களா? குறிப்பா மற்ற மனைவிமார்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
ரசூல்லா மௌத்தா போகும்போதே 18 வயசுல தான் இருந்தாங்க. அப்ப இளமை பருவத்துல ஏழவல் செய்த வயசுல இருக்கிறாங்க. இந்த காலத்துல சொன்னா அந்த வயசுல இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறைஞ்சது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அவங்க மௌத்துக்கு போற எனக்கு மறுமணம் திரும்ப திருமணம் செய்யறது எனக்கு முடியாது என்பதனால ரசூல்லா உயிரோடு வாழும் போதே நான் விவாகரத்தாகி போறேன் என்று போனாங்களாம். கடைசி வர காட்டிலும் அல்லாஹ்வின் தூதரை நினைத்துக் கொண்டே வாழ்ந்தார்கள். எவ்வளவு கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசு வர காட்டிலும் வாழ்றதா இருந்தா ஒரு அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியா இருந்த ஒரே காரணத்துக்காக திருமணம் இல்லாம மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணி கொண்டு எவ்வளவு ஒரு பாசம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வச்சிருப்பாங்க. அது லேசிப்பட்ட ஒரு தியாகமா. அழகான தோற்றமுள்ள ஒரு சஹாபிய பெண்ணாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்திருக்கிறாங்க. இளமையா இருந்திருக்கிறாங்க. அறிவில் திளைத்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையிலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏன் இன்னொரு திருமணத்துக்கு போக முடியாது என்று தெரிஞ்சும் அல்லாஹ்வின் தூதரோடே கடைசி வர காட்டிலும் வாழ்ந்தாங்கடா. காரணம் ரசூலுல்லாஹ் அவங்களோட குடும்பத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கை அது சாதாரண ஒரு வாழ்க்கை இல்ல. அல்லாஹ்வின் தூதர் அப்படி மனச வெண்டெடுத்து வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு மனைவியிலே மனசை வெண்டெடுத்து வாழ்ந்தாங்க. உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியரில் சிறந்தவர் என்றதை வெறும் வாய் வார்த்தையா சொல்லாம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. ரெஸ்பெக்டபிளா, ரொமான்டிக்கா, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு குடும்பத்தை நடத்தி இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பாக்குறோம். அப்ப அதனால நாங்கள் என்ன செய்யணும், குறைகளை கண்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். சில நேரம் என்னதான் இருந்தாலும் பெண்கள் சில விஷயங்களை ஒரு மாதிரியா தான் யோசிப்பாங்க, ஒன் சைடா யோசிப்பாங்க. ஏண்டா அவங்களோட மாதிரி அப்படி. அதனால நாங்க என்ன செய்யணும், நாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட மனசை வென்று கொண்ட மாதிரி போகணும். இது உண்டு. அடுத்து கணவன்மார்கள் என்ன செய்யணும்டா, மனைவிமார்கள்ட்ட மனசை வெண்டு அவங்களோட வாழ்றதா இருந்தா சில சில காரியங்கள் எடக்கட பண்ணணும். என்ன பண்ணணும்? உதாரணமாக சொல்றதா இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை, அதாவது இல்லற வாழ்க்கைன்றது தனி விஷயம். இது எல்லா பெரியவங்களுக்கும் போறதுனால சின்ன பிள்ளைகள் சும்மா தகவலா மட்டும் கேட்டுக்கோங்க. ஆனா சொல்ல வேண்டிய விஷயங்கள் பெரிய பெரிய இல்லற வாழ்க்கைன்றது தனி விஷயம். சாதாரண வீட்டுல இருக்கிற நேரத்துல மனைவிய ரசூல் அன்பா பாசமா முத்தமிடுவாங்க. நம்ம ஆட்கள் கிட்ட இந்த பழக்கம் இல்லை. அவன் எங்கேயோ இவன் எங்கேயோ அன்பா பாசமா முத்தமிட, ஒரு நெத்திய முத்தமிடலாம் பாசத்துக்காக, ஒரு கண்ணத்தை முத்தமிடலாம், பாசத்தை வெளிப்படுத்துற முத்தம் இருக்குது. இப்ப உதாரணமாக ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கட்டி வைபாசிரு வஹுவ ஸாயிமுன், என்னை கட்டி அணைக்கக்கூடியவர்களாகவும் முத்தமிடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். எந்த நிலைமை? வஹுவ ஸாயிமுன், அல்லாஹ்வின் தூதர் நோம்பு பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நோம்பு பிடிச்சிருப்பாங்க. ஆனா மனைவி என்ன செய்வாங்க? கட்டி அணைப்பாங்க. மனைவி என்ன செய்வாங்க? முத்தமிடுவாங்க. இந்த கட்டி அணைத்தல் முத்தமிடுதல் என்றது காம உணர்வு அடிப்படையாக கொண்டது அல்ல. நோம்பை அது தடையே. இது பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியது, அன்பை ஊட்டுவது, அன்பு உள்ளத்துல கொண்டு வர்றதுக்காக செய்யறது. இவன் அப்படி இருப்பான். எப்ப கல்யாணம் முடிச்ச புதுசுல முன்னுக்கு இருப்பான், பின்னுக்கு இருப்பான், உட்கார போகிற சேர கொண்டு வருவான்னு கேட்பான், கைய முத்தமிடுவான், கால முத்தமிடுவான், பாசத்தை வெளிப்படுத்த. அது 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் போனோடனே அப்படியா போவா அப்படின்னுவான். இதே ஒரு 5 வருஷம் 10 வருஷமானா கொண்டாட்டி மாதிரி கிட்ட கேட்டு பாருங்களே, உங்கள் கணவன் உங்களை முத்தமிடுகிறாரா? அவன் வரவே மாட்டான், லேசில வரமாட்டான் முத்தமிடுறதுக்கு. இல்லற வாழ்க்கையை சொல்லவில்லை, பாசத்துக்கு. அப்ப வெளியே ஒரு பயணம் போறாங்க, மாப்பிள்ளை வெளியே போறாரு, மனைவியை கட்டி அணைச்சிட்டு ஒரு தலையில நெத்தியில முத்தமிட்டுட்டு, ஸ்ரீதேவியே மனசுக்குள்ளார மூதேவின்னு நினைச்சால் வேற விஷயம். ஸ்ரீதேவியே அப்ப ஒரு பாசத்துக்காக இந்த மாதிரி பண்ணலாம் தானே. இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவன ஃபேமிலியில நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இது அன்பை வெளிப்படுத்துற வழிமுறைகள். இதை செய்யணும், செய்ய மாட்டான். நீங்க சொல்றீங்க. ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி,
ஒருத்தர் சொல்றாரு, என் மகள் என்னுடைய மருமகன் வேலைக்கு போகும்போது முத்தமிட்டு எடுத்து அனுப்புவான், ஹக் பண்ணி ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அனுப்புவா, எல்லாத்துக்கும் முன்னோடு செய்யறா போல, எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபேமிலியில வழி அனுப்பும்போது இத ரெஸ்பெக்ட் இல்லாத வேலை பண்றாங்கன்னு குடும்பத்துல பிரச்சனையும். என்ன ஒரு சிந்தனை பாருங்க. இது பாசத்தை வெளிப்படுத்துறது. கணவன் மனைவி நீங்க அதுக்காக 4 பேர்ட்ட முன்னுக்கெல்லாம் இதை பண்ணக்கூடாது. பாசத்தை வெளிப்படுத்துறதா இருந்தாலும் ஒரு மதிப்பா கௌரவமா செய்யணும். உங்களோட குழந்தைகள் இருக்கிற நேரத்துல, உங்களோட வீட்டாக்கள் இருக்கிற நேரத்துல நீங்க மனைவியோட நெருக்கமாவே உட்கார மாட்டானே, அதை விடுங்களே. தோல்ல கைய போடுவானா? மாமி வந்திக்கிற டைம்ல மனைவியோட தோல்ல கைய போடுவானா? அதாவது இவன் உமா வந்திக்கிற டைம்ல மனைவியோட தோல்ல கைய போடுவானா? போட மாட்டான். தூரமா தான் இருப்பாங்க. ஒரு குடும்பம் க்ளோஸா இருக்கிறாங்களா தூரமா இருக்கிறாங்களான்றது அவங்க 2 பேரை கொஞ்சம் மார்க்கெட்ல விட போட்டு பார்த்தா விளங்கும். ஏன் தெரியுமா? இவன் இருப்பான் 1 கிலோமீட்டர் முன்னுக்கு, அவன் இருப்பான் 1 கிலோமீட்டர் பின்னுக்கு. ஒன்றாதான் மார்க்கெட்டுக்கு வந்து இருப்பாங்க, க்ளோஸ் இல்ல. அதுக்காக மார்க்கெட்ல இருந்து கொண்டு அமெரிக்கா காரி மாதிரி அவனும் அப்படி போக சொல்லல. நெருக்கமா போலாம் தானே. க்ளோஸ்னஸ் வேணும், இந்த இந்த உணர்வு வேணும். பாசமாக மனைவியை அரவணைப்பவர்கள், முத்தமிடுபவர்கள் ரொம்ப குறைவாக எங்க சமூகத்துல பாக்குறோம். இதெல்லாம் சொன்னா என்ன வெள்ளக்காரனான்னு கேட்பாங்க. அவன் இந்த நபிமொழிகளை பார்த்து அவன் சைக்காலஜி அவன் டெவலப் பண்ணி இருக்கிறார். நீங்க அதை டெவலப் பண்ணுங்க. உங்களோட 4 செவத்துக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி உங்களோட உணர் ரீதியான அந்த தொடர்பை ஏற்படுத்துவதற்கு இது போன்ற காரியங்களை நீங்க செய்யணும். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஊட்டி விட சொல்றாங்க மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக லன் துன்ஃபிக நஃபகத்தன் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ். நீங்க அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி எந்த ஒரு தர்மத்தை செஞ்சாலும் இல்லா உஜிர்த அலைஹா, அல்லாஹ் அதுக்கு நன்மையை தராம இருக்க மாட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹத்தா மா தஜ்அலு ஃபீ ஃபமி இம்ராத்திக, உங்களோட மனைவிக்கு நீங்க ஊட்டி விடுகின்ற ஒரு கவன உணவுக்கும் கூட அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான். தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். அதாவது நீங்க மனைவிக்கு சாப்பாட்டுக்காக செலவழிக்கிறீங்க தானே, அது வெறுமனே சாப்பாடு செலவு இல்ல, சதக்கான்றான் அல்லாஹ். அதுலயும் குறிப்பாக மனைவிட வாயில நீங்க ஊட்டி விடுவது உட்பட என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊட்டி விட்டுறீங்களா? நீங்க அதாவது ஒரு பிளேட்ல சாப்பிடுறதுன்றதும் குறைவு. சரி, 2 பிளேட்ல தான் சாப்பிடுறீங்க. உங்களோட வைஃபுக்கு எப்ப நான் இது கல்யாணம் முடிச்சது கல்யாண ஹால்ல வச்சு ஊட்டி விடுவாள். அவன் வந்து அப்படி இப்ப போனிக்கா மாதிரி. இவன் இருப்பான் வெள்ளக்காரன் மகன், வெள்ளக்காரனுக்கு பிறந்த மகன் மாதிரி. கோட் சூட்டே வாழ்க்கையில உடுத்து இல்ல, அன்றைக்கு மட்டும் உடுப்பான். உடுத்து இஸ்தாதுல இருப்பான். அதுல இருந்து கொண்டு 2 பேருக்கு வருவாங்க, ஒத்தி வருவா, இஜாபையும் போட்டுக்கொண்டு ஒன்று வரும், கிளட ஒன்று வரும். வந்து பால் வெத்தில எடுத்து இப்படி ஆராத்தி எடுத்து பாத்தீங்களா துப்பும். பெரிய இவங்க முறை செஞ்சு கொடுக்குறாங்களா. துப்பிட்டு பால் கிளாஸ் ஒன்று எடுத்து யார்ட கையில இவளை வாழ்ல இவ குடிப்பா. அப்படி வாழ்க்கையிலே பால் குடிக்காத பூனை மாதிரி ஒரு முடக்கு. வீட்டுல எப்படி குடிக்கிறது? ஒரு ட்ரிங்க்ஸை கரைச்சி வைக்கல, ஃப்ரிட்ஜ்ல காலி, ஸ்டாதில் உட்கார்ந்து கொண்டு பால் ஒரு முடக்கு. அது சின்ன கோப்பி இந்த கிளாஸ்ல தான் கொடுப்பாங்க. அவன் வந்து வீட்டுல கறி சட்டையை ஃபுல்லா வலிச்சு விட்டுறவன். இங்க பால் குடிக்க சொன்னா ஒரு 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 சிப்டா. கல்யாண ஹோல்ல சாப்பாடு வைப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் கொண்டு போயிட்டு பக்கத்துல வச்சு 2 பேரும் சாப்பாடு வைக்க. இது ஒரு ஜாதி அலங்கோலமா தான் இருக்குது. நெட்டு வெள்ள இவ்வளவு பெரிய கவுன் ஒண்ணு, இங்க திரும்பினா அங்க முட்டி போட்டு புட்டுவோம், இங்க திரும்பினா இங்க முட்டி போட்டு மூஞ்ச வேற இப்படி மூடி விட்டு நெட்டோண்டால இப்படி என்ன கொடுத்தா ஆளும் கிடைக்கிற கெப்ல பார்த்துக்கொண்டு வரும். பாக்குறதுக்கு ஒரு அலங்கோலமான ஒரு பிசாசு கோலத்துல இருக்கு. பிசாசு இல்ல இஸ்லாத்துல, நான் சொல்றேன் சும்மா புரிஞ்சு கொள்றதுக்காக. இவனும் மாப்பிள்ளை இருந்தா ஊட்டி விடணும். மாப்பிள்ளை சோத்தை பிணைஞ்சி கேமராக்காரன் வருவான். வெயிட், இவன் இப்படி பிணைஞ்சி வாய்க்கிட்ட கொண்டு போவான். கொடுக்க மாட்டான், வாயில ஊட்டி விட மாட்டான். கேமராக்கு போஸ் கொடுக்கணுமே. இவன் எப்படி எடு டக்குண்டு இங்க பிரியாணி வாசம் அடிக்குது, இவங்க திண்டுக்கணும் வேணாம். ஏன்னா மேக்கப் கலைஞ்சிருமே, மேக்கப் கலைஞ்சிரும். இங்க ஆணம் மட்டும் சொன்னா போகுதுல, ஆணம் கிடைக்க வரும். தொடக்கண்டு எப்படி வெள்ள பொங்கல் அப்படி கருப்பாகிடுவான். எல்லாம் பெயிண்ட் கிண்ட் போட்டு பொட்டி அடிச்சு பில்லர் அடிச்சுதான் மாறுது.
எல்லாம் மாறிடும். இப்படி கையை வச்சு கொண்டு இருப்பான், அவன் வாயை வச்சு கொண்டு இருப்பான், இப்படி இப்படி ஊட்டி. இந்த நடிப்பு தானே, டோட்டல் நடிப்பு. ஸ்டார்ட் பண்ற நேரத்திலேயே நடிக்க சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. வாழ்க்கையில ஸ்டார்டிங் மூமெண்ட்ல ஆக்சன். இப்ப 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 அந்த நாள் மட்டும்தான் ஊட்டி விடுவோம், அதுக்கப்புறம் ஊட்டி விடுறதே இல்லை. மனைமார்களுக்கு நீங்க சோறு ஊட்டுங்க, அது 20ல மட்டும் இல்ல, 40லையும் ஊட்டணும், 60லையும் ஊட்டணும். ஊட்டுறீங்களா சொல்லுங்க, ஊட்டுறீங்களா? நான் திண்டா போதும், என்ன வயிறு நிறைஞ்சா போதும், நீ திண்டுக்கோ அப்ப, நான் திண்டு கொள்றேன் இப்ப, எல்லா நேரத்திலையும் இல்ல. குறைஞ்சபட்சம் ஒரு வேளை, குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு 3 நாள் ஊட்டி விட்டுற பழக்கம் இருக்குதா? ரசூலுல்லாஹ் சதக்கா என்றாங்க, சதக்கா செய்கின்றாங்க. நீங்க எதை சதக்கா செஞ்சாலும் அல்ல உங்களுக்கு நன்மை தராம இருக்க மாட்டான். மனைவிட வாயில் ஒரு கவலை உணவு ஊட்ட சொன்னா, இப்ப போயிட்டு நல்ல பெரிய ஒரு சோறு புளியோண்டு எடுத்து அப்படி தின்னு வாய்க்குள்ள அமைக்கி மூச்சடத்தை வச்சு சாகடிக்க கூடாது. ஊட்டி விட்டேன் செத்து விட்டால் இப்படி செய்தி வந்துடக்கூடாது. ஊட்டி விட்டுறேன்னா பாருங்க, அந்த ரொமான்ஸ பாருங்க, இஸ்லாம் காட்டுற ரொமான்ஸ பாருங்க. இந்த லவ், இந்த ரொமான்ஸுகளும் கணவன் மனைவி கிட்ட, காதலன் காதலி கிட்ட இல்ல. ஒரே ஸ்டோல 2 பேரும் குடிக்கிறது, இங்கால இவர் ஸ்டோல வச்சு குடிக்க, அவங்கால அந்த ஸ்டோல வச்சு அவன் குடிக்க. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு பாத்திரத்துல வாய் வச்சு என்னை குடிக்க சொல்லுவாங்க, நான் எந்த இடத்துல வாய் வச்சனோ அதே இடத்துல வாய் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பாங்க. எப்படி ரொமான்ஸ் எடுப்பாங்க. ரோமியோ ஜூலியட் கதை பேசிக் கொண்டிருக்கிறான், லைலா மஜ்னூன் லவ் பேசிக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய லவ் பாருங்க, எப்படி லவ். பிஸி ஷெட்யூல் மேன், ஒரு நாட்டின் ஜனாதிபதி, வஹியை சுமந்து கொண்டு மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் ஒரு தலைவர், மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது அது தனி கலை. ஃபேமிலி என்றது ஒரு ஆர்ட், ஒரு கலை. அதை அப்படி ரசிக்கிறோம் நாங்க. முதல்ல அந்த ஃபேமிலி கலையை நாங்க அப்படி உள்வாங்கணும். இது ஒரு கலை, கலை நயத்தோட ஒரு குடும்பத்தை நாங்க ரன் பண்ணணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாய் வச்ச இடத்துல எதுக்கு குடிக்கணும்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் இதுக்கு முன்ன பின்ன எதுவும் குடிச்சில்லையா? அந்த எச்சி படணும்னு நினைக்கிறாங்க தண்ட வாயில. ஒரே ஸ்டோல அவனுக்கும் குடித்து இவனுக்கும் குடிக்கணும் விட லவஸ் செய்யறாங்க. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் வாழ்க்கை பூரா செய்யறாங்க. எப்படி எப்படி ரொமான்ஸ் பாருங்க. இவன் டீயை ஊத்தி வா, கோப்பிய ஊத்தி வா, கிளாஸ் எல்லாம் கழுவோட வாய வச்சிடாது. ஏ நீ வாய் வச்ச இடத்துல நான் குடிக்க விருப்பம் இல்லை. தீண்டாமை, ஒரு ஒதுக்கி பாக்குற நிலைமை, செகண்டா பாக்குறது. ஒரே மக்குல டீ குடிப்பீங்களா? ஷேர் பண்ணி டீ குடிப்பீங்களா? ஒரே மக்குல இதெல்லாம் செய்யுங்கப்பா. பொம்பளை கேட்க மாட்டாள், வாயை திறந்து நாங்க கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுங்கன்னா இவன் என்ன சொல்றான்? ஓடி 40 வயசுல உனக்கு ரொமான்ஸ் கேக்குது, 50 வயசுல ரொமான்ஸ் கேக்குது. பாவம் அவங்க பெண்கள், பாவம். இந்த சொன்னா இவங்க வேலை பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுறது அப்படி பார்க்கணும். நான் ஹதீஸை தானே சொல்றேன், மசனங்களை தானே சொல்றேன், ரசூல் நடந்த வன்முறையை தானே சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு முக்கியமான வேலை செய்வாங்க. ரசூலா சொல்றாங்க, இதா அகல அஹதுக்கும் ஃபலா யம்ஸஹ் யதஹு. உங்களை யாரோ சாப்பிட்டீங்கன்னா சும்மா கையை தொடச்சிடாதீங்க. என்ன செய்யுங்க? தாமே அந்த கைகளை உறிந்து கொள்ளாமல் அத்தா எல் அக்கஹா அவ் யுல் இக்கஹா, உங்களோட விரல்களை நீங்களே அதை விரல சூப்பரம் தானே சாப்பிட்ட பிறகு. அது ஒரு சுண்ணத்து. ஏடாக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு நல்லது எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு இடத்துல சாப்பிட்டு முடிஞ்சு விரல உறிஞ்சு கொள்வாங்களா? டீசன்ட் இல்லையா? டிசிப்ளின் இல்லையா? இது சுண்ணத்து. ரசூலுல்லாஹ் எந்த விரல்ல பரக்கத்து இருக்குமோ தெரியாதுன்றாங்க. அது பாட்டுக்கு இழுக்க வேண்டியதுதான். முஸ்லிம் அல்லாத மக்கள் என்ன நினைக்கிறாங்கடா, சாப்பிட்ட உணவு தட்ட வலிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் வெப்பாங்க பாருங்க. ஒரு முஸ்லிம் அல்லாத சிங்கள ஒரு குடும்பத்துல வீட்டுக்கு போங்க, அல்லது அவங்க வீட்டுக்கு வந்தாலும் நீங்க ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்து பாருங்க, கிளாஸ்ல கொஞ்சம் மீய வைப்பாங்க. ஏன்னா ஃபுல்லா வலிச்சு விடுறது அது ஒரு டீசன்ட் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இஸ்லாம் நேர்மாற்றமா சொல்லுது, வலிச்சு சாப்பிடு தட்ட. நீங்க என்ன செய்யணும்? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடு அடிச்சுட்டு அப்படி வலிக்கணும், இப்படி வலிச்சு இப்படி எடுக்கணும்.
வலிச்சு தானே சாப்பிடணும். அடுத்தவனுக்கு எரிச்சல் வாரமா செய்யக்கூடாது. பறக்கத் தெரியுது. ரசூலா சொல்றாங்க, இந்த நீங்க விரல்களை உறிஞ்சு கொள்ளணுமே, இதை நீங்களாகவே தொடச்சு கொண்டு போகாம ஒண்ணு நீங்க உறிஞ்சுக்கோங்க, அல்லது உங்களுடைய நெருக்கமான உறவுக்கு சொல்லி உரிய வைங்க. கொண்டாட்டிய சாப்பிட்டோன்னு இனிமேல் என்ன தெரியுமா பண்ணணும்? சாப்பிட்டு முடிஞ்சிட்டு வைஃப் வாங்க வேற உறிஞ்சிக்கோங்க. அந்த இதெல்லாம் இணக்கத்தை ஏற்படுத்துற வழிமுறை. அவன் என்ன சொல்லுவா, ஓண்ட விரல நான் உறிஞ்ச வை, எனக்கு கேன்சர் வந்தாலும் வந்துடும். கைய கழுவ மாட்டான், படுவாய் சாப்பிடும் போது கையே கழுவ மாட்டான். நீ லெட்டுக்கு போனாலே கைய கழுவ மாட்டான். எப்படிடா நம்பி உன்னுடைய விரல உயரும்? இந்த அளவுல நாங்க துபா கூட இருக்க கூடாது, கிளீனா இருக்கணும். அப்பதானே அவங்களும் அந்த ரசூலா சொன்ன இந்த சுன்னத்துக்குள்ள கொண்டு வரலாம். இது சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் சொல்ற சஹீஹுல் புகாரில 54 56 5456வது ஹதீஸ். சும்மாவா சொன்னாங்க ரசூலா? எதுக்கு சொல்றாங்க? நெருக்கம் பாருங்க, அந்த எச்சி தொடர்பு அது நெருக்கத்தை உண்டு பண்ணுது. இது மைண்டால ஒரு க்ளோஸ்னஸ் கொண்டு வரும். இதை நீங்க நடைமுறைப்படுத்தணும். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கடா, ஒன்றாக குளிப்பார்கள். வருது எப்படி? அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மைமுனத கானா யக்தசிலானி மின் இனாஹின் வாஹிதின். மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே பாத்திரத்தில் குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ப என்ன செய்யணும்? நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒரு நாளைக்காவது கிளம்புற ஒரு நாளைக்காவது பாத்ரூம் என்ன செய்யணும்? ஒன்றா போயிட்டு குளிக்கணும். குளிக்கிறீங்களா? குளிச்ச காலம் நினைவிக்குதா? இவன் தனியாவே குளிச்ச காலம் நினைவில்லை. மனைவியோட சேர்ந்து ஒன்றா குளிக்க சொல்றாங்க. ஏன்? ஹஸ்பண்ட் விரும்பாட்டி மனைவி இதை வற்புறுத்தணும். இங்க வாங்க ஆஜியார், கிளம்புக்கு ஒரு நாளாவது 2 பேரும் சேர்ந்து குளிப்போம் வாங்க. ஒரு பாத்திரத்துல இவங்க கையை போட்டு தண்ணி எடுப்பாங்க, அவங்க கையை எடுக்கும் போது அவங்க தண்ணிய எடுப்பாங்க, பாத்திரத்தை போட்டு தண்ணி எடுப்பாங்க. இதுல ஒரு விளையாட்டு, இதுல ஒரு ஆசை, இதுல ஒரு மனசை ஆறுதல் படுத்திக் கொள்ற வழிமுறை. இன்னொரு பாயிண்ட் இதுல என்னன்னு சொன்னா, குளிக்கும் போது ஃபுல் அபாயாவோட குளிப்போம், அரைக்குறை ட்ரெஸ்ஸோட தானே குளிப்போம். குளிக்கும் போது முழு உடம்பையும் மறக்கணும்ன்றது இல்லையே. இவனும் குளிக்கும் போது கல்சா நல்ல ஷர்ட் நீட்டமா போட்டு பேண்ட் எல்லாம் போட்டா குளிக்கணும். அவுரத்தோட அளவு மறைச்சு கொண்டு குளிச்சா போதும். அப்ப ஒன்றா குளிக்க சொல்றாங்கன்னு என்ன அர்த்தம்? 2 பேருடைய அந்த அங்க அவயவங்கள் அரைக்குறை தோற்றத்தோட பார்வையிடப்பட வேண்டும். புரியுதா அவளுக்கு? அப்பதான் மாப்பிள்ள வேறாக்களை பார்க்க மாட்டான். இதெல்லாம் உளவியல். உங்க மாப்பிள்ள ஏன் புருஷன் தான், எனக்கு மட்டும்தான் என்று சொன்னா இதெல்லாம் பண்ணணும். இவரை நம்முடைய பார்வையிலே வச்சுக்கொள்ளணும். இல்லாட்டி மாப்பிள்ள அங்கங்க பார்த்துட்டா 2வது 3வது போயிட்டுருவாரு என்று யோசிப்பீர்கள் என்றால், உங்களுடைய மனைவிய நீங்க பார்வையிடக்கூடிய விதத்துல, அதே மாதிரி மனைவி உங்களை பார்வையிடக்கூடிய விதத்துல ஒன்றாக குளிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதை பார்க்கிறோம். அடுத்தது, மனைவியோட நேரம் ஒதுக்கி பேசணும், டைம் ஒதுக்கி பேசணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது உங்களுடைய மனைவியோட செப்பரேட்டா உட்கார்ந்து பேசுங்க. இது வெள்ளக்காராக்கள் செய்யறாங்க. அவங்க எதை செஞ்சாலும் ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க, எதை செஞ்சாலும் ஒன்றோட ஒன்று கலந்து பேசிதான் முடிவெடுப்பாங்க. முடிவெடுக்கிறது நீங்களா இருக்கலாம், ஆனா பேசணும். முடிவெடுக்கிற கூடிய விஷயமா இல்லாட்டிலும் சும்மா பேசலாமே. நீங்க மாப்பிள்ளை வேலை விட்டுட்டு போறீங்க, போயிட்டு வீட்டுல இருக்கிறீங்க, மனைவி இருப்பாங்க, என்ன இன்னைக்கு என்ன டயர்டா, என்ன வேலையா? அவங்க கேட்பாங்க, நீங்க டயர்ட் ஆயிட்டீங்களா? வாங்க இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க நிறைய கதை வச்சிருப்பாங்க. அந்த கதைகளை நீங்க கேட்க ஆரம்பிக்கணும். நீங்க உங்களோட கதைகளை அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இப்படி ஷேர் பண்ணக்கூடியவங்களா நீங்க இருக்கணும் என்றதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு முன்மாதிரி வருது. ஃபைதா கலா ஸலாத்தஹு, ரசூலுல்லாஹ் இரவில தொழுகையை முடித்தால் நலர என்னை பார்ப்பார்கள். ஃபைன் குன்து யக்லா, நபி நான் உறக்கமாக நான் விழித்திருந்தால் தஹத்தஸ மய்ய என்னுடன் பேசிக் கொண்டிருப்பார்கள். வைன் குன்து நாஹிமா, நான் உறங்கிவிட்டால் இல்தஜஅ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுவாங்க? அவங்க படுத்து விடுவார்கள். இரவு நேரத்துல தஹஜ்ஜத் தொழுந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாப்பாங்களாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்குறாங்களா முழிச்சிருக்கிறாங்களா. ரசூல் அந்த டைம் ஒதுக்குறாங்க தஹஜ்ஜத் நேரத்தை.
தாஜ்ஜத் தொழுது முடிச்சிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு விழிச்சிருந்தாங்கன்னா எழுப்பி பேசி கொண்டிருப்பாங்க. என்னோட சும்மா கதை பேசுறது. என்ன ஆயிஷா என்ன செஞ்சீங்க, என்ன நடப்பு, என்ன பாத்தீங்க, என்ன செஞ்சா உன் உம்மா என்ன செஞ்சா, இப்ப பார்த்தாலும் பரபரையா போட்டு கொண்டிருப்பாள். என்ன சொன்னா இன்னைக்கு இல்ல உங்களோட உண்மை தான் இன்னைக்கு கோல் எடுத்தா அதை செஞ்சா இதை செஞ்சா அவங்களுக்கு என்ன செஞ்சாலும் குறவானே. இப்படி அடுத்தவங்க ஊர்வலாய் கழிச்சு கொண்டிருக்காம உங்களை பத்தி கழிச்சுக்கோங்க, உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி கழிச்சுக்கோங்க, உங்களுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமா கழிச்சுக்கோங்க. அதுக்குரிய ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்றதை பார்க்கிறோம். இந்த மாதிரி சில காரியங்களை நீங்க செய்யணும். அடுத்தது, மனைவி விஷயத்துல ஆண்கள் மீது சுமத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு கடமை என்னவென்று சொன்னால், மனைவிக்கு நீங்க செலவழிக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், அர்-ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களுக்கு செலவழிக்கக்கூடியவர்கள். அதாவது கணவன்மார்கள் தான் மனைவிமார்களை நிர்வகிக்க வேண்டும், செலவில்லை நிர்வகிக்க வேண்டும். பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅல், சிலரை விட அல்லாஹ் சிலர் சிறப்பித்து வைத்திருக்கும் காரணத்தினால், வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருளாதாரத்தை செலவிடும் காரணத்தினால். ஆண்களை விட பெண்களை விட ஆண்கள் ஒரு படி மேல என்றாங்க. ரெண்டு காரணம், ஒன்று உடல் அமைப்பு பலம், இரண்டாவது சிறப்புக்கு காரணம் ஆண்கள் தான் பெண்களுக்கு செலவழிக்க வேண்டும். நீங்க பொண்டாட்டிக்கு செலவழிக்கிறத கணக்கு பார்த்து கொண்டு செலவழிக்க கூடாது, அது உங்கள் மீது சுமத்தப்பட்ட கடமை, நீங்க செஞ்சே ஆகணும். உங்க பொண்டாட்டிக்கு நீங்க தான் செலவழிக்கணும். சில பேர் இருக்கிறாங்க வீட்டுல செலவு பண்றதா இருந்தா பங்கு போட்டுக்கொண்டு, நீ அந்த செலவை பாரு நான் இந்த செலவை பார்க்கிறேன், இப்படி எல்லாம் செலவழிக்க கூடாது. நீங்க கஷ்டப்பட்ட நேரத்துல மனைவியா விரும்பி அவங்களோட கையில இருக்கிற பொருளாதாரத்தை செலவழிச்சு அது வேற விஷயம். அதுக்கு அவங்களுக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும், கணவனை கவனித்த நன்மையும் கிடைக்கும், சதக்கா செஞ்ச நன்மையும் கிடைக்கும். அது அவங்களுக்கு டபுள் சான்ஸ். ஆனா மார்க்க ரீதியாக செலவு சுமத்தப்பட்டது யாருக்கு? உங்களுக்கு. நீங்க தான் செலவழிக்கணும், நீங்க தான் செலவை பார்க்கணும். அல்லாஹ் சொல்கிறான், வமை யூக சுஹ நஃப்ஸிஹி, யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். கஞ்ச பயல்களா ஆண்கள் இருக்கக்கூடாது. வீசி செலவழிக்கணும், தேவைக்கு செலவழிக்கணும், நல்லா செலவழிக்கணும். உங்களோட மனைவிக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு. நீங்க மனைவிக்கு செலவழிக்கிற அந்த செலவு உங்களோட பிள்ளைகளை எப்படி பார்க்க தெரியுமா? என் வாப்பா என் உமாவோட இறக்கமா இருக்கிறாரு. உங்களோட பிள்ளையோட மனசு நிறைவடையும். மனைவிக்கு செலவழிப்பது மட்டுமில்ல, பிள்ளைகளுக்கு நீங்க தான் செலவழிக்கணும், கடமைகளை நிறைவேற்றணும். அப்ப நீங்க பொருளாதாரத்தை சம்பாதித்து உங்களோட குடும்பத்துக்காக நீங்க செலவழிங்க. பெற்றோர்களுக்கும் செலவழிக்கணும், அது தனி சமாச்சாரம். இப்ப கணவன் மனைவியை பத்தி பேசுறேன். தாய் பிள்ளைகள் உறவு, அதே மாதிரி பிள்ளைகள் தாய்களோட உறவு பத்தி பேசும்போது, பெற்றோர்களோட உறவு பேசும்போது அதை பேசலாம். ஆனா நீங்க பொண்டாட்டிக்கு செலவழிக்கணும். பொண்டாட்டிக்கு செலவழிக்கிறத காசு பார்த்து எச்சி பார்த்து மிச்சம் பார்த்து செலவழிச்சா அந்த குடும்பம் உருப்படி ஆகாது. இந்த குடும்பத்துல பிரச்சனைகள் வரும், அந்த குடும்பத்துல பல அசௌகரியங்கள் நிலவு பெறும் என்றதை நாங்க பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகான யுதி அஸ்வாஜஹு மியத வஸ்கின் சமானூன வஸ்க தம்ரின் வ இஸ்ரூன வஸ்க ஸஈரின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த கைபர் நிலத்துல ஒரு விளை நிலம் கிடைக்குது. அதுல அவங்களுக்கு ஒப்பந்தம் செய்தாங்க ரசூலுல்லாஹ், 100 வசக்கு எனக்கு நீங்க தானியம் தரணும் என்று. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மியத வஸ்கின் 100 வசக்குகளை மனைமார்களுக்கு செலவழிச்சு கொண்டு இருந்தாங்க. அதுல 80 வசக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரிச்சம்பழத்திலையும் 20 வசக்குகள் வாட்கோதுமையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவழிச்சாங்கன்னு வருது. ரசூலுல்லாஹ் கூட வறுமையில் இருந்தாலும் கைபர் போர்க்களத்துல வென்ற ஒரு நிலத்துல அறுவடையில கிடைக்கிற அந்த தானியங்களை மனைவிமார்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் வச்சு சாப்பிட்டாங்களா? திண்ணை தோழர்களுக்கு மட்டும் வச்சு கொடுத்தாங்களா? பொது சொத்துக்கு மட்டும் வரணும் என்றாங்களா? இல்ல. குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொருவருடைய பொருளாதார நிலை ஒவ்வொரு விதத்துல இருக்கா, கூடலாம் குறையலாம். ஆனா இருக்கிறத தாராளமா செலவழிக்கணும். எல்லாரும் வசதியா இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு செல்வத்தை அதிகமாகவும் நாடியவர்களுக்கு குறைவாகவும் வழங்குவான். அது அல்லாஹ்வுடைய கையில உள்ளது. உங்களுக்கு கிடைச்சதுல இருந்து நீங்க செலவழிக்கிறதுக்கு நீங்க கஞ்சத்தனம் படக்கூடாது. தாராளமா செலவழிங்க, அது உங்கள் மீது சுமத்தப்பட்ட கடமை. உங்களோட மனைவிக்கு நீங்க தான் சாப்பிட கொடுக்கணும், உங்களோட மனைவிக்கு நீங்க தான் உடை கொடுக்கணும், நீங்க தான் செலவுக்கு காசு கொடுக்கணும், மருந்து மாத்திரை நீங்க தான் எடுத்து கொடுக்கணும்.
எனக்கு தெரிஞ்சதுக்கு சில பேர் இருக்கிறாங்க, மனைவிய ஆட்டோல கூட்டி போனா அயர் காசு எடுப்பான். இப்படி கஞ்ச பயல்களா இருப்பாங்கன்னு பாருங்க. கொஞ்சம் பெட்டால போயிட்டு விட்டுவாங்கன்னு சொன்னா, பெட்டால விட்டு வர்றதுக்கு விட்டுட்டு வந்து சொல்லுவான் 150 ரூபாய் காசு வை. நீ யாருக்கிட்ட காசு கேட்கிற? நீதாயா அதை செய்யணும். அவருக்கு பாதுகாப்பா நீதாயா போயிட்டு அவளை விடணும். மனைவி கிட்ட ஆட்டோ காசு எடுத்தா இதெல்லாம் ஒரு மனுஷனா? மனுஷ வட்டத்துக்குள்ள வைக்கலாமா? மிருகங்கள் இல்லையா? மருந்து மாத்திரைக்கு காசு கேட்டா காசு தருவோம், போறவு கடனா திருப்பி தரணும். அப்படி சொல்ற கஞ்ச பயல்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வாழ்க்கையில ஒரு பரக்கத் வருமா? ஒரு மன நிறைவு வருமா? அவரோட மனைவி ஆசையோட குடும்ப வாழ்க்கை நடத்துவாவா? நடத்த மாட்டான். அப்ப கணவன்மார்கள் மனைவிமார்கள் விஷயத்துல இந்த மாதிரி ஒரு கோணத்துல இல்லாம தாராளமாக செலவழிக்கக்கூடியவர்களாக, தன்னுடைய மனைவி என்பது தன்னுடைய பிள்ளைகளுடைய தாய், தனக்கு ஆறுதல் தரக்கூடியவள், தன்னுடைய வீட்டு சுமைகளை சுமந்திருப்பவள், தான் இல்லாத நேரத்தில் பிள்ளைகளை பாதுகாப்பவள், தனக்காக நம்பிக்கையாக வாழுபவள், தன்னுடைய இல்லற சுகத்துக்காக வேண்டி, தனக்கு இல்லற சுகம் தர வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய பெற்றோர்களை விட்டு தூரமாகி வந்தவள், தனக்காகவே தன்னுடைய குடும்பத்தை துறந்து வந்தவள். அவளுக்கு செலவழிக்கிறதுக்கு நீ இப்படி கண்டுத்தனம் பண்ணா நீ யாருக்கையா செலவழிப்பாரு? ஒருத்தருக்கு செலவழிக்க மாட்டாய். அப்ப இந்த செலவு பொறுப்பு ஆண்கள் மீது சுமத்தப்பட்டு இதுலயும் பல பஞ்சாயத்துகள், பல பிரச்சனைகள் வருது நடைமுறையில. இதுகளெல்லாம் அல்லாஹ்வுக்காக கஞ்சத்தனம் பற்றாதீங்க. ஆண்கள் மீது சுமத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுமை இஸ்லாத்தில் இருக்கிறது. அவன்கிட்ட வசதிக்கு ஏற்ற விதத்துல, அவன்கிட்ட தகுதிக்கு ஏற்ற விதத்துல இருக்கிறதே ஒழுங்கா செலவழி. இல்லாததுக்கு பேராசைப்பட சொல்லல, கொள்ளையடிக்க சொல்லல, ஹராமான வழிமுறையில சம்பாதிக்க சொல்லல. நீ ஹலாலா உழைத்த காசில் உன்னுடைய குடும்பத்துக்கு செலவழி, கஞ்சத்தனம் பார்க்காது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. இது கணவன்மார்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளாக நாங்க பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துல ஒரு மனைவி கணவனுக்கு என்னென்ன கடமைகள் எல்லாம் செய்யணும், என்ன மாதிரி கணவனோடு நடந்து கொள்ளணும் என்பது சம்பந்தமாக ஏராளமான குர்ஆன் வசனங்களும் ஹதீசுகளும் இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக பார்த்து நம்முடைய வாழ்க்கையில அவற்றை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.